வியூவர்ஸ், இப்போ நம்ம வண்டி கிட்டத்தட்ட நம்ம பீலமேட்டில் எடுத்ததுங்க. ஒரு 20 மினிட்ஸை ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஏசி ஆனில் தான் இருக்குதுங்க. இன்ஜின் ஹீட் வந்து சிங்கிள் பாரில் தான் இருக்குது. இன்ஜினும் ஹீட் அப் ஆகலை. கிலோமீட்டர் வந்து 1,19,822 ஓடி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவராகவே ட்ரைவ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இஷ்யூவும் இன்ஜின் சவுண்ட் ஆகட்டுங்க. இது வித் ஏசி இப்போ சவுண்டு கேட்டுட்ருக்கோம். ஸோ சவுண்ட் ஆகட்டும், நம்மளுக்கு இன்ஜின் ஹீட் ஆகட்டுங்க, எதுவுமே அப்நார்மலாக ரைஸ் ஆகலை. பெர்ஃபெக்டாக தான் இருக்குது வண்டி. இது மட்டுமே மைலேஜும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மைலேஜில் எங்கேயும் அடி வாங்கலை. ஸோ இன்ஜின் பிடிச்சி ஓடுற அந்த ஃபீல் கிடையாது. நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குதுங்க. ஸோ அந்த ஒயரிங் சென்சாருங்க, அது ஒன்று போனது தான். ஒரு 1000 ருபீஸ் வந்துச்சுங்க. அந்த சென்சார் போனதாக கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகிட்டு ஒரு ரம்பிள் எஃபெக்ட் மாதிரி வந்துச்சுங்க. அது இப்போ அரெஸ்ட் ஆகிருக்கு. டைமிங் பெல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா வைடாக ஓப்பன் ஆகிடுச்சு. கேஸ் அதுவும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டைமிங் பெல்ட்லேயோ புள்ளியிலையோ இல்லை கிளச்சிலேயோ இல்லை இன்ஜின்லேயோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கேஃபேல. ஸோ ஃபார் ஸோ குட்டுங்க. அடுத்த வீடியோவில் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இன்னும் அது ஹாஃப் பார்லேயே தான் இருக்குது. மார்னிங் ஹவராக இருந்தாலுமே வெளியெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வந்து 2 பார் இருக்கும் ஹீட், மீடியம் டெம்பரேச்சர் இருக்கும். பட் இப்போ சிங்கிள் தான் இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு சிம்டம் தாங்க.